பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் கூட தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச நினைக்கிற வார்த்தை அது சங்கீதம் 119 அதிகாரம் 165 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உமது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிற யாராக இருந்தாலும், அவருடைய வேத வசனங்களை தங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன கிடைக்குமா? மிகுந்த சமாதானம். அவங்களுடைய இருதயமெல்லாம் சமாதானத்தால் நிரம்பி இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் சமாதானத்தால் நிரம்பி இருக்கும். அவங்களுடைய எந்த இடத்துல அவங்க கால் வைத்தாலும் அது சமாதானக்கு ஏதுவான ஒரு காரியம் அவங்க வாழ்க்கையில் நடக்கும். ஹல்லேலூயா. அது மாற்றமல்ல, இந்த வேத வசனம் உங்களை எந்த சூழ்நிலையிலும் இடராமல் உங்களை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. உங்களோட பாதையில் இடரல் இருக்காது, நீங்கள் போகிற பிரயாணத்தில் இடரல் இருக்காது. ஹல்லேலூயா. பாருங்க, வேத வசனம், தேவனாகிய கர்த்தருடைய வசனம் உங்களுடைய கால்களுக்கு தீபமாக இருக்குது. உங்களுடைய பாதைக்கு அது வெளிச்சமாய் உங்களை நடத்தும். அந்த வசனமானது உங்களை எப்படி நடத்தும் தெரியுங்களா? வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் வழி எதுவோ, நேரான பாதை எதுவோ அதில் தான் அந்த வசனமானது உங்களை நடத்தி செல்லும். பொல்லாப்புக்கு உங்களுடைய பாதையை விலக்கி அந்த வசனமானது பாதுகாக்கும். இந்த வசனத்தை நேசிக்கிறவர் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தால் நீங்கள் நிரம்பி இருக்க போறீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் தொடர்ந்து இந்த சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில் தங்கி இருக்கணும். உங்களோட பாதையில் இடரல் வரக்கூடாது. தொடர்ந்து ஒரு சமாதானத்துக்கு எதுவான ஒரு வழியில் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்தீங்கன்னா ஒரு காரியத்தை பண்ணணும். என்ன தெரியுங்களா? நீங்கள் உட்காரக்குள்ளோ, நீங்கள் எழுந்திருக்கக்குள்ளோ, நீங்கள் படுத்திருக்கக்குள்ளோ, நீங்கள் உங்களுடைய பிரயாணத்தில் போய் கொண்டிருக்கிற வேளையில் எல்லா நேரத்துலையும் இந்த வேத வசனம் உங்களுடைய வாயை விட்டு பிரியாது இருக்கணும். இரவும் பகலும் இந்த வேதத்தை வாசிக்கணும். இந்த வேதத்தை உங்களுடைய வாயிலிருந்து விட்டு விலகாதபடிக்கு தொடர்ந்து அதை நீங்கள் தியானித்து கொண்டே அந்த வேத வசனத்தை சொல்ல எல்லா காரியங்களும் ஆராய்ச்சி செய்து அதை தியானிக்கக்குள்ளோ எல்லா சூழ்நிலையும் சமாதானமாய் முடியும். உங்களோட பாதையில் மிகுந்த சமாதானமாக இருக்க முடியும். இடரலே இருக்காத ஒரு வாழ்க்கை, இடரலே இல்லாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். தொடர்ந்து உங்களோட பாதையில் இடராமல், ஸ்தம்பிக்காமல், நேரான ஒரு சரியான ஒரு பாதையில் நீங்கள் நடக்கணும்னா இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். இந்த வேதத்தை நேசிக்க வேண்டும். இந்த வேதத்தை நேசிக்கக்குள்ளோ ஒரு வாழ்க்கை சமாதானத்தால் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, உங்களோட வேதத்தை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, அவங்களோட வாழ்க்கை சமாதானத்தால் நிரம்பி இருக்கட்டும். அவங்களோட பாதையில் இடரல் காணப்படக்கூடாது. எப்படியாப்பட்ட இருள் இருந்தாலும் அதை நீக்கி போடுங்க. வெளிச்சத்தின் பாதையில் அவர்களை நடத்தி செல்லுங்க. வேத வசனம் அவர்களை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. இன்றைக்கு உடைய பிள்ளையோட வாழ்க்கையில் ஒரு பூரண சமாதானத்தை கட்டளிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.